Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய வீடியோஸில் நிறைய நம்ம சிறுவர்கள் அவங்க ஸ்கூலில் படக்கூடிய கஷ்டங்கள் அதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு என்னுடைய கிராண்ட் டாட்டருடைய டெஸ்ட் பேப்பரு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் த கொஷின் நம்பர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சில டீச்சர்ஸ் இது மாதிரி குழந்த 3ஆம் கிளாஸோ ஏதோ ஒரு குழந்தை இது கொஷின் நம்பர் எழுதாமல் அதை ஆன்சர் எழுதிடுச்சு அப்படின்னா அந்த டீச்சரு அந்த குழந்தைய எரிஞ்சு விழறாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அப்படி தான். ஸோ உதாரணத்துக்கு சில ஸ்டோரிஸ் நான் பார்த்துருக்கேன் டிவியில். வயசானவங்க ஏதோ 2 முறை பென்ஷன் கிரெடிட் ஆகிடுச்சு, அதை ரிப்போர்ட் பண்ணதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு பெரியவர் போயிட்டு பேங்க்கில் நிற்கிறாரு. அதுக்கும் அவரை பிடிச்சு தள்ளி அவரை எரிஞ்சு விழுந்து ட்ரீட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோபதாபம், எரிச்சலின் ஆவி, இது மேலே நமக்கு வெற்றி இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்க ஸ்கூலில் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ ஒன்று தொட்டு ஒன்று வந்துன்னே இருக்கும். ஸோ ஒரு பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தா நியாயப்பிரமாணத்திலே ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. இப்படி கூட ஒரு கதை நான் படிச்சுக்கேன். யாரோ ஒரு லேடி குழந்தை அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியா அந்த குழந்தை தொண்டையில் வைக்க போயிட்டாலாம். இன்னொரு லேடி வாஷிங் மிஷின்குள்ளே குழந்தைய போட்டு சுற்றிட்டாலாம். இது போல் நம்ம அறிவீனமாகவும் பாவத்தின் மேலே வெற்றி இல்லாதவங்களாகவும் நம்ம இருந்தோம்னா இதுமாரி ஒரு குழந்தை கொஸ்டின் நம்பர் எழுதலை அப்படின்னா நம்ம அடிச்சிடுவோம் அந்த குழந்தைய. ஸோ அந்த குழந்தை லைஃப் லாங் அதை ரிமெம்பர் பண்ணி இப்போ என்ன மாதிரி வீடியோவில் சொல்லுது அப்படின்னு வைங்க. அதுமாரி இப்போல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவரே ஸ்கூல்ஸை கவனிங்க, ஸ்கூல் டீச்சர்ஸை கவனிங்க அப்படி மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லி இருக்காரு. ஸோ நம்ம சிறுவர்கள் சிறுமிகளை எப்படி நடத்துகிறோம், அவங்கள வரவேற்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய சந்ததி அதனுடைய இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை நான் ஷேர் பண்ணேன்.